இந்த அருமையான இனிமையான மாலை வேளையிலே அறிவு புரட்சி செய்யக்கூடிய புத்தக திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பேச்சாளர் என்றால் இப்படித்தான் பேச வேண்டும், இன்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டும், இதைத்தான் பேச வேண்டும் என்று ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொண்டிருக்கின்ற, வகுத்து தர இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு மிக ஒரு நேர்மையான அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் மேனாள் தலைமைச் செயலாளர் எங்கள் ஐயா அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறை பெருமக்களுக்கும், அரங்கத்திலே உள்ள தமிழ் உணர்வாளர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை சொல்லி, நாங்கள் பொதுவாக பட்டிமன்றம் பேசக்குள்ள நடுவர் அவர்களே அப்படிம்போம். இப்போ அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லாத இந்த ஒரு விழா, எனக்கு வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய சுதந்திரம் மட்டும் கொடுத்தால் போதும் என்று நிறவெறிக்கு எதிராக போராடிய 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலா சொன்னார். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது, நான் ஒரு நூலகம் கட்டுவேன் என்று மகாத்மா காந்தி சொன்னார், நம்முடைய தேசத்தந்தை. உண்மையான வாசகன் வாசிப்பை வாசித்து முடிப்பதே கிடையாது என்று ஆஸ்கார் வைல்டு சொன்னார். இப்படியெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த புத்தக அரங்கங்களுக்கு நீங்கள் எல்லாம் சென்று நிறைய புத்தகங்கள் வாங்கி செல்ல வேண்டும், அதை படித்து தெளிவு பெற வேண்டும் என்று சொல்லி, தமிழ்நாடு அரசின் சார்பிலே நடத்தக்கூடிய ஒரு அருமையான திருவிழா. உனக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்டால் நிறைய பேர் மகாத்மா காந்தியை சொல்வார்கள். உனக்கு பிடித்த நடிகர் யார் என்று கேட்டால் யாரோ ஒரு நடிகரை சொல்வார்கள். உனக்கு பிடித்த இடம், எந்த ஊர் உனக்கு பிடிக்கும் என்று கேட்டால் எனக்கு ஊட்டி பிடிக்கும், கொடைக்கானல் பிடிக்கும் என்று சிலர் சொல்லுவார்கள். உனக்கு பிடித்த அதிகாரி யார் என்று கேட்டு பாருங்கள். வாழ்க்கையிலே முன்னேறி துடித்து கொண்டிருக்கும் இளைஞனை, ஒரு உச்சநிலைக்கு செல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற இளைஞனை பார்த்து உனக்கு பிடித்த அரசு அதிகாரி யார் என்று கேட்டால் அவர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்வது எங்கள் ஐயாவே இறையன்பு அவர்களை கையை நீட்டி சொல்வார்கள். ஏனென்று கேட்டால், நேர்மை என்றால் என்ன என்றால் ஹமாம் சோப்புன்னு விளம்பரத்தில் சொன்ன காலம் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லாமல் ஒரு நேர்மைக்கு அடையாளமாக, ஒரு எளிமைக்கு அடையாளமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிறைய அவங்க சொல்லும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க, எங்களை அப்படி வழிநடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு அதற்கான எதையுமே இல்லாமல் ஒரு எளிமையான மனிதராக நம்முள் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை மீண்டும் வணங்கி, அம்மா சொன்னாங்க நூல்கள் 147ன்னு இல்லை, ஐயா இதுவரைக்கும் எழுதின நூல்களுடைய எண்ணிக்கை 167. அதேமாதிரி இன்றைக்கி இருந்த ஓய்வில் ஒரு நூல் கூட எழுதி முடிச்சிருப்பார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சொல்லாற்றல், ஒரு அற்புதமான கவிஞர், எல்லாவித பன்முகத்தன்மையும் கொண்ட மரியாதைக்குரிய எங்கள் ஐயா இந்த மேடையில் இருக்கும்போது பேசுவதிலே நான் மிக பெருமை கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை பற்றி சொன்னார்கள், சிரிக்க சிரிக்க பேசுவார், நகைச்சுவையாக பேசுவார்னு. நான் எல்லாம் நல்லா பேசியிருக்கேன்னா இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்கள் ஐயா ஒரு முக்கியமான காரணம். இந்த ஊரை சேர்ந்த பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா எனக்கு ஒரு முக்கியமான காரணம். அவருடைய மாணவன் நான். எனக்கு கொடுத்த தலைப்பு அல்லது நான் கொடுத்த தலைப்பு என்னவென்று கேட்டால், திரை இசையில் இலக்கியம். உடனே எங்கள் ஐயா சொன்னாங்க, இது பேசுகிறதுக்கு பொருத்தமான ஊர் மதுரை தான், நல்லா பேசுங்கன்னாங்க. பேசுகிறதுக்கு பொருத்தமான ஊர். இப்போ திரைப்படத்துறையை சார்ந்த நிறைய நண்பர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய இயக்குனர்கள், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி ஒரு பட்டியலிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்திலேருந்து அதிகமாக போயிருக்காங்கன்னா மதுரை மாவட்டம் தான். அந்த அளவுக்கு திரையோடு மிகுந்த தொடர்பு கொண்ட இந்த மாவட்டத்திலே பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உலக சினிமா தொடங்கி 121 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்தியாவிலே சினிமா வந்து 111 வருடங்கள் ஆச்சு.
தமிழ்நாட்டிலே 93 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிந்தவரை, நாம் அறிந்தவரை, உலக அளவில் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான். உடுமலை நாராயணகவி தொடங்கி தஞ்சை ராமையாதாஸ், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவியரசு கண்ணதாசன், காவிய கவிஞர் வாலி, புலமை பித்தன், கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் மு. மேத்தா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கவிப்பேரரசு வைரமுத்து, முத்துக்குமார், விஜய், இப்படி அறிவுமதி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா கவிஞர்களும் காலத்திற்கு தகுந்தாற்போல் பாடல்களை தந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் படைத்த எல்லா பாடல்களும் இலக்கிய நயம் மிக்கதா என்று ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இல்லை. அது ஒத்துக்கொள்ள நம்ம சொல்லணும்ல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள், ஒரு சில சரணங்கள், பல்லவி, இதில் இலக்கியம் மறைந்திருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு சில பாடல்கள் இலக்கியம்தான். அது இதற்கு மேலே அந்த பாடல்களை நாம் இலக்கியம், திரைப்பட பாடல்களில் உள்ள இலக்கியம் எது என்று தேடி தேடி நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு நமக்கு புலப்படும். எல்லாம் மோசம், பாட்டு எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறத விட அதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து தேர்வு செஞ்சு படிக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். இசையை, திரைப்பட இசை என்பது நாம் தவிர்க்கவே முடியாது. நம்முடைய சுவாச காற்று போல் ஆயிடுச்சு. எதாக இருந்தாலும் பாட்டு தான். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி படித்து வேலைக்கு போய் காதலித்து திருமணம் செஞ்சு அதுக்கு குழந்தை பிறந்து அது அப்படியே போயிட்டு கடைசி மரித்து போகின்ற வரைக்கும் நம்மோடு தொடர்புள்ளது திரை இசை பாடல்கள் தான். எனக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தந்தபோது திருவள்ளுவர் சிலையை பரிசாக தந்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த திருக்குறளை எடுத்து கையாண்டு நிறைய திரைப்பாடல்கள் இருக்குது. திருக்குறள் என்பது ஒரு இலக்கியம் தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருக்குறளில் இல்லாத சட்டமே கிடையாதுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திருக்குறள் என்ன ஒரு 10,000 பக்கத்துக்கு எழுதினதா? கிடையாது. 1330 குறள், 2660 வரிகள், 9310 வார்த்தைகள். இதுக்குள்ளார இந்த உலகத்திலே சற்றேறக்குறைய 197 நாடுகள் இருக்கின்றன. அந்த 197 நாடுகளுக்குமான ஒட்டுமொத்த சட்டமும் இந்த திருக்குறளுக்குள்ளார அடங்கியிருக்கு. தயவுசெய்து மறந்துடாதீங்க. அதிலிருந்து எப்படி எடுத்திருக்காங்க? மக்கட்பேருங்கிற அதிகாரம், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற. இது ஒரு திருக்குறள். பயப்படாதீங்க, நான் பாட்டும் பாடுவேன். என்னடா திருக்குறள் வகுப்பு எடுக்கிறானே, சரியாக தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க, வருவேன். என்ன அதுக்கு என்ன பொருள்னா, அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேர் ஏதுமில்லை. இது ஒரு பொருள். தம்பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தந்தன் வினையான் வரும். இது ஒரு திருக்குறள். அதாவது தன்னுடைய மக்களின் பொருள்கள் அவர்களுடைய செயல்களால் வருவது. இது அந்த திருக்குறளின் பொருள். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழியிறங்கா பண்டிடை மக்கட்பெறின். இது ஒரு திருக்குறள். பெற்றெடுக்கும் மக்கள், அதாவது பிள்ளைகள், பழிகளை உருவாக்காத மிகச்சிறந்தவர்களாக இருந்தால் 7 தலைமுறைக்கும் எந்த தீமையும் வராது. இந்த திருக்குறளெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான கவிஞர் பாட்டு எழுதினார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் நல்ல நல்ல பாடல்கள் எழுதியிருக்கீங்க, நீங்கள் எழுதின பாட்டில் சிறந்த பாட்டு எது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னது, என்னுடைய பாடல்களில் எல்லா பாடல்களுமே சிறந்த பாடல்கள் தான். ஆனால் எனக்கு பிடித்த பாடல்ங்கிறது என்ன பாட்டு தெரியுமா? நான் எல்லா திருக்குறளையும் சேர்த்து வச்சு எழுதினல்ல, அந்த பாடல் தான் சொன்ன கவிஞர் மரியாதைக்குரிய புலமை பித்தன் எழுதின பாட்டில் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதுதான் இலக்கியம். அதுதான் திருக்குறளை கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே,
பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. அந்த திருக்குறள் தேடி பாருங்க. அடுத்தது சொல்றாரு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். ஆறு அடங்கி நடந்துச்சுன்னா, அதை ஆர்ப்பரிக்காமல் வெள்ளம் வராமல் இருந்துச்சுன்னா, உங்கள் வைகைக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஒரு காலத்துலையும் வெள்ளம் வந்ததில்லை. அது சொல்கிறாரு, ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம். தினம் நல்ல நெறி கொண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். நானாரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இதில் 2 குறள் வந்துருச்சு நான் சொன்னதில். அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், சொல்லி சொல்லி வளர்க்கணும். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை, பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை. இந்த பாட்டு என்ன பாட்டு? இந்த பச்சை கிளி கூறு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. இது இலக்கியம். எத்தனை பேர் நம்ம ரசித்து படிச்சிருக்கோம் அந்த பாட்டை? எத்தனை பேர்? இப்போ இதை அடுத்தது விட்டுருங்க. யார் முழுமையான மனிதன், யார் முழுமையான மனிதன்? திருக்குறளில் சொல்லியிருக்கு, வாய்மைங்கிற அதிகாரத்தில், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒன்று, வாழ்க்கையிலங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மாறாமல் வாழணும், சொல்லுக்கும் செயலுக்கும் மாறாமல் வாழணும். சொல்லு ஒன்று செயல் ஒன்றா இருக்கக்கூடாது. அப்படி பார்த்து நான் வியந்த மனிதர் என்ன சொல்கிறாரோ அப்படி வாழ்கிறார், எப்படி வாழ்கிறாரோ அப்படி சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைய சிறப்பு விருந்தினர் தான். ஏன்னா சிலரை இந்த மேடையில் சொல்லியே ஆகணும். அதனால் இவங்கள மாதிரி சொல்லுக்கும் செயலுக்குமான வாழ்க்கை ஒன்று, உள்ளே வச்சு வெளியில் ஒன்று, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இடுக்கண் அழியாமைங்கிற அதிகாரத்தில் இன்பத்தில் இன்பம் விழையாதான் துன்பத்தில் துன்பமுறுதல் இளன் அப்படிங்கிற ஒரு குறள் இருக்குது. இன்பத்தை தேடி அலையாமல் துன்பம் வந்தால் அதனில் துவண்டு விடாமல் இருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்கிறாரு. இதெல்லாம் சேர்த்து கவியரசு கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, ஒரு 6 கட்டளை சொல்கிறேன் உனக்கு. 6 கட்டளை சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த குறள்ல இருந்து அதை சொல்லியிருக்கிறான்னு தெரியுங்களா? என்ன சொல்வார்? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் இன்பத்தில் துன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். இது 2 குறளில் சொல்லிட்டாரு. அடுத்து இறைமாட்சி அதிகாரத்தில் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் தண்டனைத்து இவ்வுலகு அப்படிங்கிற ஒரு குறள் இருக்குது. வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மை கொண்டவருக்கு, வாக்கு பேச்சு நல்லா இருக்கணும், நல்லா பேசணும், இனிமையாக பேசணும், பிறருக்கு கொடுத்து உதவணுங்கிற மனப்பான்மை இருக்கணும். அப்படி இருக்கிறவருக்கு இந்த உலகமே வசப்படும் அப்படிங்கிறது தான் அந்த குறளுடைய பொருள். அடக்கமுடைமை அதிகாரத்தில் நிலையின் திரியாதடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னு ஒரு குறள் இருக்குது. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா,
உறுதியான உள்ளம், அடக்கமான உணர்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய உயர்வு மலையை விட உயர்வானதுங்கிறார். இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இப்போ அம்மா சொன்னாங்கல்ல, கலெக்டர் எங்களுக்கெல்லாம் ஆதர்ஷ குருநாதராக இருந்து அவர் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் அவரை பணிந்து வணங்குகிறார்கள் அல்லவா. அதுதான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். இது ஒரு இலக்கியம். அடுத்து மனிதன் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு. எப்படி இருக்கக்கூடாது? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, பெருங்கோபம், கடும் சொல், இது யாரும் சொல்லாமல் இந்த நாளும் அற வழியில் நல்ல வழியில் நடப்பவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது. அடுத்தது செய்நன்றி அதிகாரத்தில், செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்திலே ஒரு குறள். நான் எதுக்கு அதிகாரம் சொல்லி குறளை சொல்கிறேன்னா, நீங்கள் தயவு செய்து போகும்போது ஒரு திருக்குறள் புத்தகம் எல்லோரும் வாங்கிட்டு போங்க. உங்கள் வீட்டில் இருக்குதா என்னான்னு தெரியல, இல்லை வாங்குங்க. நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு கூட போய் பாருங்கள். செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்திலே என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அறச்செயலை மறந்தாலும் ஒருவர் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்துவிட்டால் அவன் வாழறதுல அர்த்தமே இல்லை. அதை தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதையும் கிளாஸிஃபை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். முடிஞ்சா பாடுங்க. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6, 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. இது இலக்கியம். கை தட்டணும்னு நினச்சா நல்லா தட்டுங்க. ஏன் மதுரை என்ன வஞ்சனை, ஏன் இப்படி செய்கிறீங்க? மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல நான் திரும்பவும் திருவள்ளுவரை துணைக்கு அழைக்கிறேன். ஒருத்தன்ட்ட என்னென்ன பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் கேட்குறாங்க. என்ன பழக்கம் இருக்கணும்னு சொல்லியாச்சு. எது இருக்கக்கூடாது சொல்கிறார்? நெடுநீர், மறவி, மடிதுயில் 4ம் நெடுநீரார் காமக்கலன், நெடுநீரார் காமக்கலன். இந்த குறளுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, காலம் நீட்டித்தல். ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒத்தி போடுதல், நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாங்கிறது. அதே மாதிரி சோம்பல், மறதி, அளவுக்கு மீறிய தூக்கம், இதெல்லாம் இந்த 4 இருந்தால் கெட்டு போகணும்னு நினைக்கிறான் பாருங்க. காணா ஏறி போய் விரும்பி ஏறக்கூடிய படகுன்னு சொல்கிறார். யார்? திருவள்ளுவர் சொல்கிறார். வாண்டனா வந்து வண்டியில் ஏறணும்னு சொல்லுவார்ல வடிவேலு. அது மாதிரி இந்த 4 விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் கெட்டு போவது தானாகவே கெடுறாங்கிறாரு. அந்த அளவுக்கு இப்போ அளவுக்கு மீறிய தூக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து உங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள். ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கும். அடிக்கடி கொட்டாவி வருதா, உங்கள் ஹெச்பி அளவை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் படித்த விஷயங்கள். இதை
மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்ல இந்த குறளை எடுத்துக்கிட்டார். சொல்கிறாரு, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து கொண்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். முன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். அப்போ தான் சொல்லுவார், எது இந்த ஹெச்பி பிரச்சனை, சோம்பல், கொட்டாவி எல்லாம் இல்லை. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. இது இலக்கியம். இது என்ன செய்யும்னா, யார் யாருக்கு வெற்றியை பாதிக்கும் இந்த தூக்கம், சோம்பல், இந்த நாளும். கடைசியாக சொல்லுவார், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே. இதெல்லாம் இலக்கியம்தான், நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க, நல்லா தேடி படிங்க. அடுத்து முக்கியமான கட்டம், இது வரைக்கும் மனிதன் எப்படி இருக்கணும் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது அவன் ஒரு லெவலுக்கு வர்றான். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வர்றது என்ன? காதல் வருமா? ஒரு வேலையில் செட்டில் ஆகிறான்னா காதல். அப்போ ஒரு பெண் எப்படி அழகாக இருக்கிறாள் யோசிக்கணும்ல. ஒரு பெண் எப்படி அழகாக இருக்கிறாள்? கவியரசு கண்ணதாசன்கிட்ட கேட்டாங்க, ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி அழகாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 2 காப்பியங்கள்லேருந்து 2 லைனில் சொல்லிடுவேன்னாரு. சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, ராமாயணம். மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, சிலப்பதிகாரம். ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. இது இலக்கியம். என்ன பாட்டு எல்லாருக்கும் தெரியும், அதிசய ராகம், அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் 99 வகையான குறிஞ்சி பாட்டில் 99 வகையான பூ நம்ம படிச்சிருக்கோம்ல. 99 பூக்கள், காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெச்சி, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். புழகு அது வரைக்கும் வரும். கவிஞர் இந்த 99 பாடல்கள்லேருந்து ஒப்பிட்டு ஒரு பெண்ணை எப்படி அழகாக இருக்கிறாள் வர்ணித்து சொல்லுங்கள் கவியரசரே அப்படின்னு சொன்னவுடனே அவர் ஒன்று வெரி சிம்பிள். ஒரு பெண் எப்படி அழகாக இருக்கிறாள், பூ போல் இருக்கிறாள்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, கவியரசர் என்ன சொன்னார்னா, காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ. காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்று மணக்கும் முல்லை பூ. பூ கூப்பிடுறாரு. சரி, அந்த பொண்ணு எப்படி அழகாக இருக்கா இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இந்த தங்கம் வெட்டி எடுக்கிறோம்ல, தங்க சுரங்கங்கள் ஒரு மணலாக இருக்கும். கைரேகை மாதிரி மணல் படிஞ்சிருக்குமா, அதில் தங்கத்துகள், அதெல்லாம் சலித்து எடுத்து அது பெரிய போராட்டத்துக்கு இடையில தான் அந்த தங்கத்துகள் கிடைக்கும். அப்படி கிடைத்து துகள்களால் சலிக்கப்பட்டு எடுத்த தங்கத்தை தான் நம்ம 22 கேரட் 24 கேரட்னு வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் தங்கம் கட்டியாகவே இருக்குங்கிறார். தங்கத்தை வெட்டி எடுக்கலாங்கிறாரு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து
தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தலதலவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. இதுதான் ஒரு பெண்ணுடைய அழகும்பாரு. இன்னொரு இலக்கியம் மகாபாரதத்தில் கிளைக்கதை நலவெண்பா. நலவெண்பா தெரியும். நான் திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்கேன், நலவெண்பா சொல்லி கொடுக்குறேன். சிலப்பதிகாரம் என்னை நீங்கள் போகக்குள்ள எனக்கு ஏதாச்சும் புத்தக பரிசு வாங்கி கொடுக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு தர வேணாம், நீங்கள் வாங்கிட்டு போங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. மகாபாரதத்தில் நலவெண்பாவில் ஒரு காட்சி, தலைவன் தலைவி. அந்த காலத்தில் அப்படி தானே சொல்லுவான், ஹீரோ ஹீரோயின் சொல்கிறோம். நலன் தமயந்தி இப்படி வச்சுக்கங்க. இவங்க பொழுது போகணும். அந்த காலத்தில் பொழுது போகணுன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஏரி குளத்துக்கு போவாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் எங்கே போவோம்னா பீச்சுக்கு போவோம். இப்போ என்ன பண்ணுறோம், மாலுக்கு போகிறோம், ஷாப்பிங் மால். பொழுது போகலன்னா அங்கே போயிடுறோம். இந்த நலனும் தமயந்தியும் இந்த புகழேந்தி புலவர் ஒரு அருமையான வெண்பா அந்த இலக்கிய காட்சி சொல்லியிருக்கிறார். தாமரை குளத்துக்கு போகிறாங்க. அந்த ஆள் பாட்டுக்கு அங்கே பார்த்துக்கிட்டு நிற்கிறார். இந்த அம்மா இங்கே போய் பூவெல்லாம் அழகாக இருக்குன்னு பார்க்குது. திடீர்னு ஓடி வருது. யார்கிட்ட? நலன்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் நலன் பார்த்து என்னாச்சு, ஏன் ஓடி வர, ஏன் ஓடி வர, தலையெல்லாம் களைஞ்சிருக்கு, ஏன் என்னாச்சுன்னொன்னே, இல்லை தாமரை பூவில் உட்காந்துருந்தது, திடீர்னு என் முகத்தை பார்த்து என் முகத்தில் வந்து உட்கார வந்தது, நான் கையால் தட்டி விட்டேன், கையிலையும் உட்கார வருது, பயமாக இருக்குது, அதனால் வந்துட்டேன். இது காட்சி. அதாவது வண்டு என்ன பண்ணுது, தாமரை பூவில் இருக்குது வண்டு. இந்த தமயந்தியோட முகமும் தாமரை பூ மாதிரி இருக்குங்கிறதுக்காக முகத்தில் உட்கார வருது. அவள் தட்டி விட்றா, அந்த கை காந்தல் மலர் மாதிரி இருக்குது, அந்த கையிலையும் உட்காருது. உடனே பயந்து போய் ஓடியார. இது காட்சி. இதை இலக்கியத்தில் நலவெண்பாவில் என்ன சொல்லியிருக்கிறாரு, மங்கை ஒருத்தி மலர்கொய்வாள் வால்முகத்தை பங்கயம் என்றெண்ணி படிவண்டை செங்கையால் காத்தாள் என பாய்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து. இது நலவெண்பா. இந்த பாட்டு நமக்கு படிச்சிருப்போம், சிலபஸில் இருந்திருக்காது, இல்லைன்னா சாய்ஸில் விட்டுருப்போம். ஆனால் இதை கவியரசு கண்ணதாசன் சொன்னதை யாராலையும் சாய்ஸில் விட முடியாது. என்ன சொன்னார், அதே காட்சி, வண்டு முகத்தில் உட்கார வருது, பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட, பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. இதுவரைக்கும் நலவெண்பா, இதுவரைக்கும் நலவென்றா. அடுத்தது, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். இது கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், நான் மலரோடு தனியாக ஏனங்கு நின்றேன் என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீங்கள் இலக்கியம்னா பாட்டு முழுக்க இலக்கியமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு பல்லவி இருக்கும், ஒரு சரணம் இருக்கும், இதில் உள்ள செய்தியை பாருங்கள். முழு பாட்டும் இலக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாட்டு ஓடிட்டுருக்கு, எல்லோரும் பஜ்ஜி சாப்பிட போயிடுவோம், வேலைக்கு ஆகாது. அடுத்து சொல்கிறாரு, காதலில் குறிப்பாக வாழ்க்கையில் சோகம் இருக்கும்ல, எல்லா நேரமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் வாழ்க்கை போர் அடிச்சிடும். அப்போ இந்த சோகத்தை புறநானூறு மிக அருமையாக சொல்லுது. என்னன்னா, நமக்கு தெரியும், வீரத்திற்கு அடையாளம் குடைக்கு அடையாளம், குடைத்தன்மைக்கு அடையாளம் பாரிவள்ளல், பரம்பு மலை. உங்களுக்கு தெரியும், பாரிவள்ளல் கதை தெரியும். கபிலர் பாரியோடு இருக்கக்கூடிய புலவர். அவரை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அடிக்கடி இவர் இப்போ கபிலர் பாட்டு எழுதி பாரிவள்ளலுடைய புகழை எழுதி பண்ண சேர சோழ பாண்டியர்கள் பாரிவள்ளல் கதையை முடிக்கணும்னு ஆசைப்படுறார். இவர் என்ன சொல்கிறார், கபிலர், இந்த பாரு, நீங்கள் எங்கள் பாரியை ஜெயிக்கவே முடியாது, போரில் ஜெயிக்க முடியாது. நீ என்ன தெரியுமா செய்யலாம்,
இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்கல்ல விரலி பெண்கள், அவங்கள கூட்டிகிட்டு வந்து 4 பாட்டு பாடினா எங்கள் பாரி பரம்பு மலையவே இலவசமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு. கபிலர் எழுதுகிறார். இதை கேட்டு அதே மாதிரி விரலி பெண்களோடு வந்து சேர சோழ பாண்டியர்கள் பாரியை கொன்றுவிட்டு அந்த பரம்பு மலையை கைப்பற்றியதாக இலக்கியம் சொல்கிறது. இதில் என்ன ஒரு பெரிய சோகம்னா, அந்த பாரியுடைய மகள்கள் உங்களுக்கு தெரியும், அங்கவை சங்கவை தெரியும். தந்தையை இழந்து தங்களுடைய நிலத்தையும் இழந்து அவர்கள் ஆண்ட பரம்பு மலையையும் இழந்து அந்த மகள்கள் வாடி கபிலர் அடைக்கலம் கொடுத்துருக்கிறார். அவர் தான் பார்த்துக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு இந்த பாடல் எழுதுகிறாரு கபிலர். என்ன சொல்கிறாரு? அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில், அற்றை திங்கள்லாம் போன பௌர்ணமி நாளில், எம் தந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர்கொள். எங்கள் அப்பாவும் இருந்தார், இந்த மலையும் வேற யாரும் எடுத்துக்கிட்டு போல. இற்றை திங்கள் இவ்விநிலவில், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில், இந்த பௌர்ணமியில் வென்று ஏறி முரசின் வேந்தரையும் குன்றும் கொளார் எந்தையும் இளமே. எங்ககிட்ட எங்கள் நாடும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. மிகப்பெரிய ஆகப்பெரிய சோகம் இது. அப்பாவை இழந்த தந்தையை இழந்த 2 மகள்கள் பாடுவதாக இந்த புறநானூறு சொன்னிச்சு. இந்த புறநானூற்று பாடலை 2 கவிஞர்கள் மிக அழகாக கையாண்டிருக்கிறார்கள். அதை சோகமாக கையாளலை. நல்லா தெரிஞ்சுங்க, அதை சோகமாக இந்த புறநானூறு சொல்லணும், ஆனால் அந்த சோகத்திலேருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக சொல்லணும். கவியரசு கண்ணதாசன் வான அன்றொரு நாள் அதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகில், நான் அடைக்கலம் தந்தேன் என் அழகை நீ அறிவாயோ வெண்ணிலவே. இது வந்து சோகத்தை சுகமாக மாற்றுவது. இதை கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார். என்ன சொன்னார்? நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்றை பொய்கையாடியவன் நீயா, அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அதுக்கு கதாநாயகி வர, திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே வேல்விழி மொழிகள் கேளாய், அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவன் நீயா. முடிஞ்சு போச்சு புறநானூறு. இதை ரசிங்க, இதை பாருங்கள். அடுத்தது கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி. ராமன் அம்பு விடுறான், தாடகை இறந்து போகிறான். இது ஒரு காட்சி. ராமனுடைய அதே நேரம் காலடி துகள்கள் பெற்று அகலிகை உயிர் பெறுகிறாள். இது கம்பன் எழுதினது. இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் ராமனை பற்றி புகழ்ந்து பாடுவதாக கம்பர் ஒரு வரி எழுதுகிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம். இது கம்பராமாயணத்தில் இருக்குது இந்த பாட்டு. ஆமாம், நான் ஏதோ வண்ணம் கிண்ணம்னு சொல்கிறேன்னெல்லாம் செக் பண்ணிக்கங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அற்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ, மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கையால் விட்டா செத்து போகிறா, கால் பட்டி பொழிச்சிக்கிறா ஒருத்தி. இது வந்து வண்ணம்ங்கிற சொல் ஒவ்வொரு வரியிலும் 2 சொற்களாக 8 இடங்களில் வரும். இது வந்து ராமாயணத்தில் உள்ள செய்தி. இந்த ராமாயணத்தை, இந்த இலக்கியத்தை கவியரசு கண்ணதாசன் சொல்கிறார். நான் ஏன் அடிக்கடி கண்ணதாசனை மேற்கோள் காட்டுறேன்னு சொன்னால், எனக்கு தெரிந்தவரை திரை இசையில் இலக்கியத்தை அதிக அளவில் கையாண்ட ஒரே கவிஞன் கவியரசு கண்ணதாசன் தான். எல்லாரும் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் இருக்குது. நான் இதை ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணணும், அதனால் சொல்ல வரேன். என்ன சொல்கிறாரு? இந்த பாட்டை கவியரசு கண்ணதாசன் சொல்கிறாரு. கண்ணும் மின்னும் மங்கை வண்ணம் குந்தன் பின்னன் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசையில்லையா,
கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் பின்னும் உண்டம் வண்ணம் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா. கேட்டுட்டு சொல்லுவாரு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா. இதுவும் இலக்கியம் தான். அடுத்து சொல்றாரு, பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இதுவும் இலக்கியம்தான். திருமூலர் சொன்னார் பக்தி இலக்கியத்தில். திருமூலர் சொன்னது தான். திருமூலர் சொன்ன பக்தி இலக்கியத்தில் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறது, எங்கள் ஐயா மரியாதைக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிகமாக சொல்லுவது, உன்னை அறிந்து கொள். நீ யார், உன்னுடைய பலம் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீ அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். திருமூலர் சொல்கிறார் பக்தி இலக்கியத்தில், தன்னை அறிந்து கொள். உன்னை அறிவது தான் முறையான அறிவு. திருமூலர் சொன்னார், சாக்ரட்டிஸ் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், எங்கள் ஐயாவும் சொல்கிறார். அது என்ன, நம்முடைய பலம் என்னன்னு கேட்கணும், பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்முடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை மரியாதைக்குரிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் பாரத பிரதமராக முயற்சி செய்யக்கூடாதுன்னு. இது நடந்த செய்தி, செய்தியாளர்கள் கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னார். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், அது வரைக்கும் போராடும் அப்படின்னு சொன்னார். அதில் அது நான் விஷயத்துக்கு வரேன். திருமூலரில் 8ஆம் தந்திரத்தில் சொல்கிறாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானும் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அருச்சிக்க துணிந்தானே. இது திருமூலர் சொன்ன 8ஆம் தந்திரம். இதை கவியரசு கண்ணதாசன் சொல்கிறார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வைங்க, போராடி தான் வாழ்க்கையை வாழணுமா, போராட்டம் தான் வாழ்க்கையா? என்னை பொறுத்தவரை போராடி வாழ்ந்தால்தான், போராடி ஒரு இடத்தை அடைந்தால்தான் அதை தக்க வைக்க முடியும். எடுத்தவுடனே கிடச்சிருச்சுன்னா அதை தக்க வைக்க முடியாது. பரிணாம கொள்கை எழுதிய சார்லஸ் டார்வின் சொன்னார், 10,000 பக்கத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு, 1000 பக்கமாக சுருக்கிறாரு, 500 குறையுது, கடைசியாக 2 வரியில் எழுதினார். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் பஞ்சு டயலாக் எழுதின முதல் ஆள் சார்லஸ் டார்வினாக தான் இருப்பார். என்ன சொன்னார், உயிரினங்கள் உயிர் வாழ போராடுகின்றன, அதில் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கின்றனர். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். இதில் முடித்தார். வள்ளுவர் சொல்கிறார், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் உனக்கு ஒரு காலத்தில் விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, நான் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு கதையில் வந்தது. போகிறான், அப்படியே போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு பெரிய குரு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார், ஞான குரு. சரி, நம்ம எப்படியும் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த என்ன பேசுகிறாருன்னு தெரியும், கடைசி ஆளாக நின்று கேட்டுக்கிட்டு இருந்தான். நல்லா பேசினார், நிறைய செய்திகள் சொல்லி வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் போகணும் வரணும் எல்லாம் சொன்ன உடனே அவன் கடைசியாக குருக்கிட்ட வந்தான். எல்லாரும் கலைஞ்சி போன உடனே, சாமி இதை மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், உங்கள் பேச்சை கேட்டேன், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் வாழறதா போகிறதா அப்படின்னு. உடனே குரு கேட்டார், தற்கொலை பண்ணிக்க நீ என்ன முடிவெடுத்த அப்படின்னா. அப்படி போவேன், ஆறு நிறைய தண்ணி போகுது, அதில் குதிச்சிருவேன், எனக்கு நீச்சல் தெரியாது, போயிடுவேன். சரி, நீ குதிக்கிறத பார்த்து யாராச்சும் உன்னை காப்பாற்றிட்டா என்ன பண்ணுவேன்னு. அப்படியே போனால் தண்டவாளம் இருக்குது, ட்ரெயின் வரும், தொடர் வண்டி வரும், அதில் விழுந்து செத்து போகலான்னு. சரி, அன்றைக்கி ட்ரெயின் வரல, லேட் ஆகுது, என்ன பண்ணுவேன். இல்லை, எங்கள் வீட்டில் கயிறு இருக்குது, மரம் இருக்குது, நான் தூக்க மாட்டேன். சரி, கயிறு அருந்து போகுது, அப்போ என்ன பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, அதில் குதிச்சிருவேன். குரு கேட்டாராம், ஏண்டா சாவறதுக்கு இத்தனை வழி கண்டுபிடிக்கிறிய, வாழறதுக்கு ஒரு வழி கூட வாடா நீ கண்டுபிடிக்கலன்னார். நீ தற்கொலை பண்ணிக்கிறது நீ எடுத்த முடிவு,
இத்தனை வழிகளை தேர்வு செஞ்ச நீ ஏன் வாழணும்னு நினைக்கலன்னு கேட்ட உடனே அது அப்போ தான் கவியரசு கண்ணதாசன் சொல்கிறாரு, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.